ஜெபம் செய்வோம். வல்லமை நிறைந்த கர்த்தாவே, மாட்சிமை நிறைந்த தேவனே, இந்த நல்ல ஓய்நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டின் கடைசி நாளிலே உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து உங்களை ஆராதிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் வீழ்ந்து அந்த நல்ல ஆண்டவரே, அந்த குஷ்டரோகிகளை சுகமான அந்த 10 பேரில் ஒருத்தனை போல் நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் நம்முடைய ஆலயத்தில் கடந்து வர தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக, கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் கூட நீங்கள் இருந்து எங்களை ஆண்டவரே தாங்கி நடத்துனீங்களே, எங்களை சிட்சித்து எங்கள் மேலே அன்பு பாராட்டி எங்களை அரவணைத்து ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துனீங்க. அந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு வழிகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. நம்முடைய சிற்றிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு பாராட்டின தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்ல இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை பலப்படுத்துங்க, நன்றி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரம். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 80வது பாடல். கீர்த்தனைகள் 80வது பாடல். பாடி துதி மனமே, மரனை கொண்டாடி துதி மனமே என்ற பாடல். காலமதாக கரண்யமை நேசித்த பட்டத்தை வாசித்து வாசித்து பாடி தூரி மனமே, வரனை கொண்டாடி தூரி தீனமே, வரனை கொண்டாடி தூரி தீனமே. ஈற்றதரிசிகளை கொண்டு முன்னோர செத்தின தேவபரன் இந்த காலத்து மொத்தமதாக குமாரனை கொண்டு விளக்கின அன்பை விரித்து தியானித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே. சொந்த ஜலமான யூதரை தள்ளி கொலையில் கிடந்த வந்த என் சித்து பராபரன் தம்மோட மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி தூரி மனமே, மரனை கொண்டாடி தூரி தீனமே, மரனை கொண்டாடி தூரி தீனமே. எத்தனை சிக்கரணைகள் போத்தல, எத்தனை போதகர்கள் ரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்தனம் கத்தனை பாடி தூரி மனமே, பரனை கொண்டாடி தூரி தீனமே, பரனை கொண்டாடி தூரி தீனமே. 676வது பாடல். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே என்ற பாடல். 2023வது வருடம் ரொம்ப மகிழ்ச்சியான வருடம். அதாவது எவ்வளோ வேதனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இக்கட்டுகள் வந்தாலும் ஆண்டவர் சொன்னார், தாயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவன் மறக்கவே மாட்டாள். ஒருவேளை அவன் மறந்துட்டா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அவனை நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த அன்புள்ள தேவன் நம்ம கூட இருந்தால் எப்பவும் சந்தோஷம்தான்.
எப்பவும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆமாம், தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்ம கூட இருந்து நம்மளை தாங்கி அவர் நடத்தி வந்திருக்காருல்ல. நமக்கு அதாவது சங்கீதக்காரன் தாவீது தான் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் வந்தால் தான் மூஞ்சி எப்படி இருக்கும், ஷாஸ் அடித்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படி தானே? பயம் இல்லைன்னா அப்படி ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அப்படி தானே? ஆமாம், நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஒரு விபத்து நடந்துட்டு ரத்தத்தில் கிடக்கும், அப்போ கூட எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இருந்தால் இந்த பூமியில் இருப்பேன், இல்லைன்னா இந்த பாலான உலகத்தை விட்டுட்டு எங்கே வரப்போகிறேன்? ஆமாம், ஆண்டவரே உங்கள் கூட வரப்போகிறேன்னா அப்படின்னு ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும்? ஒரு பூரிப்பு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் என்னது கிறிஸ்தவ. இது மற்றவங்களுக்கு புரியாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனரம்யமாக இருக்க பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இது ஆம்பூர்லேருந்து ஒரு சகோதரர் பாடியிருக்கார் பாருங்கள். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் என்னை, ஆமாம், நீங்கள் என்ன செய்கிறதில்ல, வெறுப்பதே இல்லை. அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இல்லை, என்கிட்டயே தான் இருக்குன்னு நினச்சி அதை பார்த்து அந்த பாவத்தெல்லாம் போற்றி பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையே. ஆமாம், எரிஞ்சிட்டார், என் பாவத்தெல்லாம் எரிந்து விட்டார். எவ்வளோ திரளான பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்னை விட்டு நினைச்சிதார், அகற்றினார். மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்கள் என் முதுகுக்கு பின்னால் நினைச்சிட்டீங்க. நான் அதை பார்த்து ஓடலை, என்னுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து கொண்டே நான் ஓடலை. உம்மை பார்த்து உம்மை போல மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நினைத்து நான் என் ஓட்டத்தை என்ன செய்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி தான் இந்த வருஷத்தை முடித்து இந்த கடைசி நாளில் சொல்ல முடியுமா? உணர்ந்து இந்த பாட்டை பாடலாமா? எல்லாம் கரங்கள் தட்டி உற்சாக பாடலாம். மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் காப்பவர். பெற்ற தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, ஆமெலா நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகு பின்னால் இருந்து விட்டீரே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகு பின்னால் இருந்து விட்டீரே. முதுகு பின்னால் இருந்து விட்டீரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. பெற்ற தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர்.
மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. மறக்கலப்பா ஆண்டவரை பத்தலம்மா. ஆண்டவரே, உலகத்தில் எல்லாரும் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கல ஆண்டவரே. அதற்காக என் உள்ளத்தினால் நன்றி சொல்றேன்னு சொல்லம்மா. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. விலையேற பெற்ற உந்தனின் ரத்தத்தான் நீதிமானாய் ஆக்கி விட்டீரே. விலையேற எல்லாம் சொல்லுவோமா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால நீதிமானாக மாற்றி நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆழத்தினது சொல்லுவோம். ஆமென். விலையேற பெற்ற உந்தனின் ரத்தத்தான் நீதிமானாய் ஆக்கி விட்டீரே. விலையேற பெற்ற உந்தனின் ரத்தத்தான் நீதிமானாய் ஆக்கி விட்டீரே. நீதிமானாய் ஆக்கி விட்டீரே. என்னை நீதிமானாய் ஆக்கி விட்டீரே. என்னை மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் ஆண்டவரே, இந்த உலகமே என்னை வெறுத்தாலும் நீங்க என்னை வெறுத்து தள்ளாத தேவன். நேசிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவர். ஆண்டவரே, உள்ளத்தின உங்களை வச்சு நான் போற்றுகிறேன்ப்பா. உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்பாவை பார்த்து எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்து என்னை கைவிடாதபடி என்னை நடத்தி வந்த உடைய தயவை நினைத்து பார்க்கிறேன். உங்க அன்பை நினைத்து பார்க்கிறேன். உடைய கிருபைகளை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, அது எவ்வளவு பெரியது. உடைய அன்பிற்காய், தயவிற்காய், இரக்கத்திற்காய், கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. இந்த உலகம் வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. இரத்தமரம் போல் சிவப்பான பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கினே. இரத்தமரம் போல சிவப்பான பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கினே. பஞ்சை போல வெண்மையாக்கினே. பஞ்சை போல வெண்மையாக்கினே. எல்லாம் சொல்லுமா தான் வெண்மையாக்கினே. என் தாய் மறந்தால் எல்லாம் சொல்லுவோம். அப்பா பார்த்து ஆண்டவரே, என்னை மறக்காதபடி உடைய கரங்களை பிடித்து ஆண்டு முழுவதும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தீரே. உடைய தயவிற்காக, உடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதே ஆண்டவராகிய கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால இம்மட்டும் நாம் நடக்கும்படியான பாதைகளை நமக்கு காட்டினார். நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தினார். அப்பா, நமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஏசப்பா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லு உள்ளத்தினால தந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தினால தந்து அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லு. தேவனுடைய பாதத்தில் உன்னுடைய கண்ணீரை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே.
எல்லாரும் உள்ளத்தினால ஆண்டவரே, என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், மண்ணான நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீரே, என் ஜீவனை காத்தீரே ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை தாங்கி நடத்தி வந்தீரே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லு, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லு. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்பாத்து சொல்லுவோமா? நாமே தாய் மறந்தாலும் நேர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நேர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நேர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நேர் வெறுப்பதில்லையே. நாளை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முழுத்த பின்னால் எரிந்து விட்டீரே. மாலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முழுத்த பின்னால் எரிந்து விட்டீரே. முழுத்த பின்னால் எரிந்து விட்டீரே. எந்த முழுத்த பின்னால் எரிந்து விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என்னை தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என்னை தாய் மறந்தாலும் நீங்க மறப்பதில்லப்பா, தந்தை வெறுத்தாலும் நீங்க வெறுப்பதில்லப்பா. என்னை தாய் மறந்தாலும் உலகமே எங்களை வெறுத்தாலும் நீங்க எங்களை வெறுத்து தள்ளலாண்டவரே. எங்க கூட இருந்து எங்களை தாங்கி நடத்தி வந்தீங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ குறை சொன்னாங்க, எவ்வளவோ எங்க மேல பழி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து எல்லாவித இக்கட்டுகளுக்கும் எங்களை விலக்கி மீட்டு ரட்சித்து தேவனாகிய கர்த்தர் எங்க கூட இருந்து நீங்க வழி நடத்தி வந்தீங்க. அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் சொல்லுவோம் உள்ளத்தினால வந்து, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம்ப்பா, நினைச்சு பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க ஆலயத்துல வந்து நிற்கிறது உடைய விலையேறு பெற்ற கிருபை. ஆண்டவரே, எங்க ஜீவனை காத்தது, மரண இருளில போகும்பொழுதெல்லாம் எங்க கூட இருந்து எங்களை தேற்றினது எல்லாம் உங்க கரம் தான்ப்பா, உங்க கரம் தான்ப்பா. உங்க கரம் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி எங்களோடு கூட இருந்து தாங்கின மேலான தயவிற்காக, இறக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரேன்னு உள்ளத்தினாலத்திலிருந்து சொல்லு. அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்கெல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்ணை மூடி அப்பாவை பார்த்து, ஏசப்பா நீங்க என் கூட இருந்தீங்கப்பா சொல்லிப்பாரு. ஏசப்பா நீங்க எங்களை நடத்தலைன்னா நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது ஆண்டவரே. இதெல்லாம் உங்க கிருபப்பா, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை. அநேக நேரத்தில் உங்களை விட்டு நாங்கள் தூரம் போனாலும் கூட எங்களை சிட்சித்து எங்களை அரவணைத்து உங்க அன்பின் கயிற்றினால எங்களை அரவணைத்து உம்மோடு கட்டி வச்சு கொண்டீங்கப்பா, எங்களை தாங்கி நடத்துனீங்கப்பா. ஹல்லேலூயா. ஓதரா சந்தரா ஞாகல மருசரப்பா ஹரவதிரி மகலார ஷாகரா ஊரியா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, மகிமை நிறைந்தவரே, வல்லமையுள்ளவரே, நித்திய பிதாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை புகழுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம். புண்ணிய பாத்திரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி, எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. நன்றி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மகிமை நிறைந்த கத்தாதி கத்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, தேவாதி தேவனே,
வானாதி வானங்களை உருவாக்கினவரே, சிருஷ்டிகரே, உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய புண்ணிய பாதங்களை பணிந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. நீர் ஒருவரே கனத்திற்குரியவர். நீங்க மட்டும்தாவா துதிக்கப்படத்தக்க தேவன். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 119 சங்கீதம் 73 வசனம் முதல் 80 வசனம் முடிய மாறி மாறி வாசி. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உமது வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்யினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ளே எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்தில் இருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் முடிய டைட்டஸ் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 78ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. சங்கீதம் 78 12ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களின் சுற்றிலும் இறங்க பண்ணினார்.
அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களின் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி, தேவன் தங்கள் கன்மலை என்று, உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவோன் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. எல்லாம் உட்கார்ந்தவனுமாக உன்னத பாடல்கள் 50வது பாடலை பாடுவோம். உன்னத பாடல்கள் 50வது பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை நம்புகிறேன். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நான் உயிரே, இயேசுவே எந்தன் நான் உயிரே. என் தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. மனம் பூமியும் மாவுமே மாறிடணும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நான் உயிரே, இயேசுவே எந்தன் நான் உயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ளதை பம்மிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நான் உயிரே, இயேசுவே எந்தன் நான் உயிரே. எந்தன் திருத்திகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தே. பரிசுத்த நித்தியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நான் உயிரே, இயேசுவே எந்தன் நான் உயிரே. பொன்வெள்ளியுமோ பெரும் புகழோ பண ஆசையும் நல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னருமே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் மகளிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நான் உயிரே, இயேசுவே எந்தன் நான் உயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை
தலைவனையும் ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள கர்த்தாவே, அன்பு இயேசப்பா, இந்த நல்ல இந்த வருடத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 31ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு புதிய வருடத்தை காணப்போகிறோம். நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படணும். அன்றைக்கு ஆண்டவரே, குஷ்டரோகிகள் குணமாகி சென்ற பொழுது 10 பேர் போனாங்க, ஒருத்தன் மட்டும் வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து அங்கலாய்த்தார். சுகமானவங்க சுத்தமானவங்க 10 பேர்ல நன்றி செலுத்துறதுக்கு இந்த அந்நியனாகிய நீ ஒருத்தன் மட்டும்தான் வந்தியான்னு கேட்டார். அந்நியர்களுக்கு இருக்கக்கூடிய நன்றியறிதல் கூட உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுப்பா. உங்கள் ஜனங்கள்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. உணர்வை தாரும். இந்த நாளில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த காணிக்கையை படைக்க எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் படைத்த ஒவ்வொரு காணிக்கையும் ஏற்று ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இந்த தேசத்தின் மத்தியில் வாழ உடைய ஜனங்களுக்கு அருள் செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லவர்னா எப்படி நல்லவர்? அவருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லவங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நன்மை செய்தா தேங்க்ஸ் சொல்லணுமா வேண்டாமா? தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஆமாம், நன்மை செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்மை செய்தவர்களுக்கு ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு வியாதியை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பலவீனம் வந்த பொழுது ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்லாம் நினைக்கல. செய்த தீமைகளுக்கு தான் நாம் என்ன செய்கிறோம்? தண்டனை அனுபவிக்கிறோம். செய்கிற தீமைகளுக்கு தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆமாம், ஆண்டவரே எனக்கு உணர்வை கொடுத்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லணும். உணர்வை கொடுத்தீரே நன்றின்னு சொல்லணும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது உணர்வுள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? மாறணும். சில காரியங்கள் நமக்கு ரொம்ப விக்கனமான காரியங்கள், மிகுந்த ஆபத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களை தவிர்ப்பதற்காக சில சிக்ஷைகளை தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இல்லை, நம்ம வைத்திருப்பதை காட்டில் ஒரு பெட்டர் திங்ஸை, ஒரு சிறந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்றுத்துக்கோதாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதை என்ன செய்வார்? இழக்க வைப்பார். அதை என்ன செய்வார்? நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் நான் கிணறு தோண்டும் போது ரொம்ப காசு போட்டு பிரயாசப்பட்டு தோண்டிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் பார்த்தார், ஆகா இவன் காசு பூரா இதில் போட்டு நஷ்டம் ஆயிடுவான் போலே அப்படின்னு நினச்சிட்டாரு. அது தோண்டினதெல்லாம் இடித்து போட்டு நினச்சிட்டாரு, மூட வச்சுட்டார். ஏன்? அதில் தண்ணி இல்லை. குறைந்த செலவில் ஒரு போரை போட்டு 24 மணி நேரம் ஓடுற மாதிரி என்ன செய்தார்? ஒரு நல்ல நீரூற்றை தேவன் கட்டளையிடுவதற்காக இதை என்ன செய்தார்? எனக்கு இதில் ஒரு இழப்பை கட்டளையிட்டார். ஒரு இழப்பை. ஆகவே இழப்புகளை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. இழந்ததற்காக தேவனுக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. தேவன் இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை நடத்தி வந்ததே ஆண்டுடைய பெரிய கிருபை இல்லை? அப்படிதானே? பெரிய கிருபை. இது எல்லாம் செயல்பட வைக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்குன ஒரு படத்திலேயோ ஒரு சிலுவையிலேயோ விக்கிரகமாக இருந்துட்டு போகக்கூடிய தெய்வம் கிடையாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கி இன்றைக்கு முன்னோடு கூட இருந்து நீ செயல்பட வைக்கிற கிறிஸ்தவனுக்கு மட்டும் செயல்பாட்டுக்கான பலனை கொடுக்கிறவர் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லாரையும் இயக்குகிறது யார் தான்? உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பலன் கொடுப்பது தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம செயல்பட வைக்கிறவர். ஒரு ஈவன் ஃபிங்கர், ஒரு விரல் செயல்படணும்னா அவருடைய கிருபை. அது இல்லைன்னா அந்த விரல் என்ன செய்யாது? இந்த ஒரு விரல் வேலை செய்யலைன்னா நிறைய வேலை ஒன்றால் நினைச்ச முடியாது. இந்த கட்டையாக இருக்குது, ஒன்றத்துக்கும் அதாவது குண்டுன்னு அசிங்கமாக இருக்குது என்ன மாதிரி. இது வேலை செய்யலைன்னா சுத்தமாக ஒன்றுமே செய்ய முடியாது. டொங்கின்னு விழுந்துட்டுன்னு வச்சுக்கோ, இதை வச்சு என்ன செய்யும்? இந்த 4 விரலை வச்சு ஒன்று தானே போச்சுன்னு 4 வச்சு ஒன்றும் என்ன செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நீ செயல்படும்படியாய் உனக்கு கொடுக்கிறவர். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு இங்கே வரலையே. ஆண்டவர் அங்கலாச்சார் சுகமானவங்க 10 பேர் இல்லை,
நான் இத்தனை கோடி பேருக்கு அவங்க செயல்படும்படியான கிருபைகளை கொடுத்தனேன். அவங்க பேசுகிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, விழுங்குறதுக்கு, செமிக்கிறதுக்கு, கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லா ஆற்றலையும் அவங்களுக்கு கொடுத்தனேன். நன்றி சொல்ல வரலையே. அங்கலாய்ப்பாரா, அங்கலாய்க்க மாட்டாரா? கேட்குறிய, நான் எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் எதுக்கு நன்றி சொல்லணும்? மிருகம் மாதிரி நினைக்கிறிய? கொஞ்சம் யோசித்துப்பார், யோசித்துப்பார், யோசித்துப்பார். எவ்வளவு செலவிச்சாலும் கிடைக்காத சுகத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்காத ஒன்றிற்காக நீ ஏங்கி கொண்டிருக்கிற, ஆனால் கொடுத்தவைகளுக்காக உணர்வற்ற இருதயம் உள்ளவளாய் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்தா கேட்கிறார். செய்த நன்மைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு நாம் இந்த இடத்துல நினைச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வேதத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையை நினையாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வாசித்த சங்கீதத்தில் 78ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 78ஆம் சங்கீதம் 42வது வசனத்தை வாசி கேட்போமா? சங்கீதம் 78 42வது வசனத்தை வாசி கேட்போமா? அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். ஆண்டவருடைய கரத்தையும் அவர் தங்களுடைய சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. கிடைக்காததுக்காக என்ன செய்தாங்க? இங்க ஆண்டவர் திருப்தியா நடத்தி வரார். அவங்களுடைய வஸ்திரம் பழமையாகி போகலை, பாதரட்சை தேஞ்சி போகலை, இல்லை, அவ்வளோ சுகமாக ஆண்டவர் நினைச்சிறார். ஆமாம், வஸ்திரம் பழமையாகி போகலை, புதுசாகவே இருந்துதான். புதுசாகவே அந்த வார்த்தையை சாதாரணமாக வாசித்துட்டு போயிடுறோம். உட்காந்து கொஞ்சம் நீ யோசித்து பார்த்தோன்னா, எல்கேஜி படிக்கும்போது போட்ட ட்ரெஸ்ஸு 60 வயசான ஒரு கிழவனுக்கு எப்படி இருக்குது? ஃபிட்டாக இருக்குது. அங்கெல்லாம் தைக்கலை, வனாந்திரத்தில் தைக்கிறது டெய்லரும் கிடையாது, துணியும் கிடையாது, அங்கே மிஷினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காட்டு மிராண்டி மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படி இருந்தது? புதுசாக இருந்தது. அளவுகள் என்ன செய்யலை, மாறாதபடி ஒவ்வொரு நாளும் அதை புதுமையாக ஆண்டவர் காத்து கொண்டு வந்தார். தேவன் அவர்களுடைய செருப்பை முதற்கொண்டு எல்கேஜியில் போட்ட ஷூ எப்படி இருக்குது? இப்போ 50 வயசு 60 வயசுல கால் வளர்ந்துருக்கு, ஷூ நினைச்சு இருக்கு. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. அவ்வளவு அற்புதங்களை செய்தார். தண்ணி கேட்டால் தண்ணி கொடுத்தாரு, கறி கேட்டால் என்ன செய்தார்? காடைகளை கொடுத்தாரு. நல்ல மன்னாவி கூட தூதர்களின் அப்பத்தை என்ன செய்தார்? அவங்களுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் சாப்பிட்டாலும் கிடைக்காத ஒரு பொருளுக்காக என்ன செய்தாங்க? அடிமைத்தனத்தில் எழுந்த பொழுது கிடைத்த இன்பங்களை நினைத்து, ஒரு சாதாரண இன்பம் அதை நினைச்சு, ஐயோ வெள்ளைப்பூண்டு இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சின்ன சின்ன காரியத்துக்காக என்ன செய்தாங்க? முறுமுறுத்து கொண்டு. அவங்கள பற்றி தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்கள் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வழியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். எல்லாத்தையும் செய்த அவங்கள பரீட்சை பார்த்து 46வது வசனத்தில் ஆண்டவரை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை நிச்சயதாங்க மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி மீட்டதையும் அவங்க என்ன செய்தாங்க? இன்னைக்கு நாம் அப்படி இருக்கலாமா? நல்ல யோசித்து பாருங்க. 2 நாளாகமத்தை எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 24வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாளாகமும் 24வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 24ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி கேட்போமா? அதில் ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். குமாரனை நிச்சயதான் கொன்று போடும்போது அவன் என்ன சொன்னான்னா, அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? அவன் சாகும் பொழுது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றார். கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்று நிச்சயதானா சொன்னான். அவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை அநியாயமா நிச்சயிட்ட இனிய
நீ கொலை பண்ணுறப்பா, கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதை என்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். இந்த யோய்தா யார்? யோய்தாவுடைய மகனை கொலை பண்ணா யாரு? யோவாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. யோவாஸ் என்கிற ஒரு ராஜா. யோவாசுடைய தகப்பன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா அகசியா. யோவாசுடைய தகப்பன் பேர் என்ன? அகசியா. சரிதானா? இந்த அகசியாவுக்கு மகன் தான், அகசியாவுக்கு பிறகு ராஜாவானவன் தான் இந்த யோவாஸ். அகசியாவுக்கு பிறகு இந்த அகசியா என்பவன் ஒரே ஒரு வருஷம்தான் ராஜாவாக இருந்தான். ஒரே ஒரு வருஷம்தான். ஆமாம், அவன் ரொம்ப மோசமாக நடந்தான். அவன் இறந்து போயிட்டான். அவனை நினச்சிட்டாங்க, கொண்டு விட்டாங்க. இப்போ இந்த அகசியாவுடைய இந்த யோவாசுடைய வரலாறு கொஞ்சம் நீ பார்ப்பேன்னு சொன்னால், இந்த யோவாசுடைய காலத்தில் யோய்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். இந்த யோய்தா யார் அப்படின்னு சொன்னால், யோய்தா வந்து இந்த யோவாசுடைய மாமா முறை. யோவாசுடைய மாமா முறை. ஏன்னா அவங்க அத்தை தான் என்ன செய்தாங்க? அகசியா அவங்க அப்பாவுடைய கூட பிறந்த சகோதரி தான் எல்லாரையும், அந்த பாட்டிக்காரி, இந்த யோவாசுடைய பாட்டி அத்தாளியால்னு சொல்லக்கூடியவா, எல்லாரையும் கொலை செய்து தான் மகன் இறந்த உடனே தான் ராணி ஆக வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டில் வாரிசாக இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்கிறாங்க? கொலை செய்யும் பொழுது இந்த அத்தைக்காரி இந்த யோவாசை சின்ன பையனா, ஒரு வயசு பையன், கொண்டு போய் என்ன செய்தாங்க? ஒரு மறைவான இடத்துல மறைத்து வைத்து வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மாமா, அந்த அத்தையுடைய புருஷன் தான் பிரதான ஆசாரியன். யார்? அவர் பேர் என்ன? யோய்தா. அந்த யோய்தா என்ன செய்தார்? ஏப்பா, இங்கே அரண்மனையில் மறைச்சி வச்சிருந்தோம்னா என்னைக்குனாலும் உங்கள் அம்மா என்ன செய்வா? இந்த பையனை கொலை பண்ணிடுவா. அதனால் இந்த பாட்டிக்கு இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பாட்டி எப்படி இருந்திருப்பா? நல்லா யோசித்து பாருங்கள். பேரனையே கொலை பண்ணுற அளவுக்கு ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக அத்தாலியால் அவனுக்கு காப்பாற்றும்படியாக ஆலயத்தில் கொண்டு போய் மறைச்சி வச்சாங்க. ஆலயத்தில் கொண்டு போய் மறைத்து வைத்து ஷிஃப்ட்டு போட்டு 3 ஷிஃப்ட்டு போட்டு காவலர்களை நிறுத்தினாங்க. காவலர்களை நிறுத்தி அவனை பாதுகாத்தாங்க. எத்தனை வருஷம்? ஒரு வயசில் அவனை அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. இப்போ 7 வயசு ஆகிறது. 6 வருடங்கள். 7 வயதான இந்த யோவாசை இந்த யோயாக்கீம் கொண்டு வந்து அரண்மனையில் சிங்காசனத்துக்கு முன்பதாக விட்டு அவன் மீது தைலத்தை ஊற்றி ராஜா வாழ்க என்று இந்த யோய்தா என்ன செய்கிறாரு? எல்லாரும் பறைசாட்டுறாரு. இப்போ ராஜா யாரு? 7 வயதான யோவாஸ். இவனை 7 வருஷம் பாதுகாத்தாரு. பாதுகாப்பு தெரியும் அவனுக்கு. 7 வயசுக்கு வரைக்கும் சொல்லி 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 வளர்க்குறாங்க. எப்போ உங்கள் பாட்டி கண்ணில் பட்டுட்டேன்னா உங்கள் பாட்டி என்ன செய்வா? கொலை செய்திருவா. நீ என்னைக்கு ராஜாவாக்குறியோ உங்கள் கையில் என்ன வரும்? அதிகாரம் வரும். அதிகாரம் வந்த பிறகு உன் பாட்டியை நீ பார்த்துக்கிடலாம், நீ பார்த்துக்கிடலாம். உனக்கு ஆலோசகர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறதா அவங்க என்ன செய்வாங்க? செய்வாங்க என்று சொல்லி அவனை போதித்து 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 வளர்த்தாங்க. இவன் இப்போ ராஜாவான பிறகு எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமானாலும் தன்னுடைய மாமாவாகிய யோய்தாவாகிய அந்த பிரதான ஆசிரியரிடத்தில் போய் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படி. அப்போ சின்ன வயசுலேயே இவன் ராஜாவானதுனால இவனுக்கு கொஞ்சம் அந்த ராஜ தந்திரங்கள் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. பார்த்தான் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா மாமா பார்த்துச்சோம், மாமா அந்த கோயில் இப்படி இடிஞ்சு கிடக்குது, நம்ம ஆண்டவர் கோயில், இதை கட்டுங்க அதை கட்டுங்க, பணம் சேருங்க, இப்படிலாம் கட்டளை போட ஆரம்பிச்சிட்டான். வளர்ந்து வர ஆரம்பித்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. இந்த யோய்தாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். யோய்தா என்று சொல்லக்கூடிய இந்த பிரதான ஆசாரியனாகிய தன்னுடைய மாமாவுடைய தன்னை பாதுகாத்த, தன்னை காப்பாற்றின அந்த பிரதான ஆசாரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் எல்லா காரியத்தையும் செய்து வந்தான். எல்லா காரியத்தையும். இந்த யோய்தா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வயதான பிறகு மரணம் அடைந்தார். இப்போ யோவாஸ் நல்ல வாலிய பையனா அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக மாறிட்டார், பெரிய ராஜா. ஏன்னா யோய்தாவே, அந்த யோய்தா என்ற பிரதான ஆசாரியனே திட்டுற அளவுக்கு என்ன செய்யிட்டார்? நீங்கள் வாச பார்த்தீங்கன்னா தெரியும். விளக்கமாக நான் சொல்லிக்கிட்டு திட்டுற அளவுக்கு மாறிட்டார். ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யிட்டார் யோவாஸ் ராஜா. இவன் யோய்தா இறந்து போயிட்டார். பிரதான ஆசிரியன் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு தான் வீணரான மனிதர்களை சேர்த்து கொண்டு இஷ்டத்துக்கு அவன் காரியங்களை செய்ய முற்பட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அவனை கண்டித்தார்.
நீ நல்லவனாக இருந்த, தவறான பாதையில் போகிற, இந்த பாதையில் போகாத. அப்போ தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் திடீர்னுட்டு இந்த யோய்தாவினுடைய மகன் சகரியா என்று சொல்லக்கூடிய அந்த மகன் மீது தேவனுடைய ஆவியானவர் வந்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் தீர்க்க தரிசனம் ராஜாவுக்கு விரோதமாக அவன் சொல்கிறான். ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறான். நீ யாரா எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறது அப்படின்னாரு. அந்த யோய்தாவுடைய மகனை பிடிச்சி கொலை செய்தார். கொலை செய்யும் பொழுதுதான் அந்த யோய்தாவுடைய மகன் சகரியா சொல்கிறாரு, அப்பா அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா, நீ செய்கிறத நன்றி கெட்டவன், நன்றி கெட்ட ஒரு மனிதன், கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்று சொன்னான். கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கார். எவ்வளோ நன்மை செய்தன. இந்த கையை ஆண்டவர் செயல்பட வச்சார, என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கியா? இவ்வளோ நாட்கள் நடக்கிறதுக்கு பலன் கொடுத்தார, நன்றி சொல்லியிருக்கிறியா? உன்னுடைய சிந்தனையை நல்லா வச்சிருந்தார, நன்றி சொல்லியிருக்கியா? நல்ல யோசிப்பா ஆண்டவருக்கு. நம்மை விட தாழ்வானவர்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த நிலையில் இல்லாதபடி என்னை காத்து கொண்டீரே, இவங்களுக்கு எந்த இருக்கக்கூடிய பலகீனம் எனக்கு இல்லாமல் நீங்கள் காத்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? உழைப்பதற்கு பலன் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தீங்களே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு பனைமரமாக ஏறும் பொழுது மரத்து பக்கத்தில் போய் நின்று என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த மரத்தை ஏறதுக்கு எனக்கு பலன் கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தாமதான் எப்படிப்பட்டவன்? யோவாஸ் மாதிரி நன்றி கெட்ட ஜென்மம். தேவன் அதாவது யோய்தா பாராட்டின அந்த நன்மைகளுக்கு பிரதிபலன் செய்வதற்கு பதிலாக தீமையான காரியங்களை என்ன செய்தான். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படுதா, அல்லது நம்முடைய தேவனுடைய நாமம் நம்ம மூலமாக தூசிக்கப்படுகிறதா? நல்லா யோசித்துப்பாரு. தேவனுக்கு மகிமை உண்டாக, ஐயோ என் பிள்ளை எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு இது இருந்தாலும் என் ஆலோசனை கேட்காம அவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான் என்று தேவன் சொல்லக்கூடிய அளவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அவர் நம்முடைய கண்மலை. அவர் நம்முடைய ஏசாயா 17:10 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கண்மலையாகிய அந்த தேவனே என்ன செய்தாங்களாம்? இஸ்ரேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். வாசி கேட்போம் அந்த வசனத்தை. ஏசாயா 17:10. ஏசாயா 17:10. உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல், உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல், உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய், உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும், அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும், அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும், பகற்காலத்திலே உன் நாற்றை பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும், விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும், பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். கடைசி அறுவடை வரும். அன்றைக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தான் நாம் என்ன செய்வோம்? இருப்போம். காரணம் என்ன? அந்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வெலனான கண்மலையை நீ என்ன செய்யல, நினைக்கல, அந்த ரட்சிப்பை நீ நினைச்சிட்ட. அவர் உனக்கு கொடுத்த விடுதலையை நீ மறந்து போனாய். அவர் உனக்கு செய்த நன்மைகளை நீ என்ன செய்த, நினையாம போயிட்ட. நினையாம ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீர் செய்த எண்ணிறந்த நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்னு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்தணும். அன்றைக்கு பாருங்க, யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தார். அதே நாளாகமத்தில் யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு காரியத்தை செய்தார். ஜனங்களை கூட்டிட்டு போய் என்ன செய்தார்? 20ஆம் அதிகாரம் 26வது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி கேட்போமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர்
உண்டாயிற்று. பெராக்காவில் கூடி அவங்க என்ன செய்தாங்களாம்? நன்றி சொன்னாங்க. ஏன் நன்றி செலுத்தினாங்க? ஏன் நன்றி செலுத்தினாங்க? அதாவது நம்முடைய செயல்பாடுகளை வைத்து தான் தேவன் நமக்கு பிரதிபலனை செய்ய முடியும். எல்லாம் கவனிங்க. நம்முடைய செயல்பாடுகளை வைத்து தான் தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நன்மையை செய்யும். யோசபாத் தேவனிடத்தில் போய் அழுத, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? எனக்கு விரோதமாக சத்துருக்கள் மிகுதியாய் திரண்டு வந்திருக்கிறாங்களா, என்ன செய்வேன்? ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். நான் உனக்கு வெற்றி தருவேன்ப்பா, நான் உனக்கு வெற்றி தருவேன், உறுதி கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை வாக்குத்தத்தம், திரளான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நமக்கு சொந்தமாக்கி அதை முடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் வாக்கு மாறாத தெய்வன், கண்டிப்பாக நிச்சயவீங்க செய்வீங்க அப்படிங்கிறத நான் நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். அதை நம்பணும், நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன், நான் நேர்மையாக இருந்தேன், நான் உண்மையாக இருந்தேன், நான் நீதியாக இருந்தேன், மற்றவங்களுக்கு நன்மை செய்தேன், தான தர்மம் பண்ணினேன், ஆண்டவர் என்னைய நல்லா வச்சுருக்கார். ஆண்டவர் என்னைய எத்தனை நல்லது செய்கிறவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க இல்லையா? அப்போ நமக்கு தீமைகள் வரும் பொழுது, தீங்கு நேரிடும் பொழுது தேவனை தூசிக்க துணிகிறோம். நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? என்னத்தை பண்ணிட்டார்? இவ்வளோ நாள் கோயிலுக்கு போகிறோம், என்னத்தை பண்ணிட்டார் எனக்கு? இப்படினே முறுமுறுக்கக்கூடிய ஜனங்கள் தான் நிறையா இருக்கிறாங்க. நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏதாவது கிடைச்சாதான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. கிடைச்சாதான் நல்லா புரியணும். யோசபாத்துக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார், உனக்கு கண்டிப்பாக நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். அவன் உடனே என்ன செய்தான்? அப்போவே என்ன செய்யிட்டான்? தன்னுடைய பட்டயத்தை நம்பாதபடி தேவனை துதிக்கக்கூடிய அந்த துதியை நம்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதிக்கக்கூடிய துதியை அவன் நம்பினான். சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போகும்பொழுது ஆயுதம் அணிந்தவர்கள்லாம் பின்னால் தள்ளிட்டு, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக பாடகர்களை நிறுத்தி கொயர் என்ன செய்து அழகா இசைக்கருவிகளை வாசித்து சண்டைக்கு போகிறாங்க. தேவனை துதித்து கொண்டு போகிறாங்க. தேவனுடைய மகத்துவத்தை, ஆமாம், தேவனை துதிக்க 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 அங்கே கூடியிருந்த அந்த சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாக என்ன செய்தாங்க? ஆமாம், சேயீர் மலை தேசத்தாரும் மோவாபியரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை திறந்து அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, சண்டை போட்டு அங்கே செத்து போயிட்டாங்க. நினைச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. சத்துருக்கள் மடிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துரு வீழ்ந்து போக வேண்டுமானால், சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டுமானால், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய வசனம் என்ன தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேலுக்கு போய் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால, பலத்தினால கிடையாது. உன்னுடைய பலன் இதை செய்தது என்று சொல்லாத, உன்னுடைய சாமர்த்தியத்தினால நீ பிழைக்கிறாய் என்று சொல்லாத, உன் சாமர்த்தியம் உன்னுடைய கைபலன் தான் இதை செய்தது என்று நீ சொல்லாத. வேதத்தில் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லி சொல்லாத 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 அப்படின்ட்டு. இதனால தான் முடியும், அவருடைய ஆவியினால் மட்டும்தான் முடியும். அவருடைய ஆவியினால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல. தேவனுக்கு பிரதிபலன் செய்வது தான் என்னது? தேவனுக்கு நான் நன்றி ஆண்டவருக்கு என்ன பலன் கேட்குறாரு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆண்டவரே எனக்கு நன்மை செய்தீர், நல்ல ஜீவனை கொடுத்தீர், நல்ல பலனை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்காத காரியத்தை நினைக்காத, அதுக்காக முறுமுறுக்காத, இழப்புகளை குறித்து சிந்திக்காத. தெய்வனுடைய சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படிட்டு இப்போ ஒன்று செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? அவங்க பெராக்காவில் கூடி என்ன செய்தாங்க? தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தேவனை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பிரதிபலன் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பிரதிபலன் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ நன்மை செய்தீர், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். பயபக்தியாய் ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாளில் உங்களுடைய சமூகத்தில் ஆலயத்தில் கூடி
எங்களுடைய ஜீவனை காத்து கொண்டதும் உடைய கிருபை, எங்கள் சரீரத்தில் பலனை கொடுத்ததும் உடைய கிருபை, உழைப்பதற்கு திராணியை கட்டளையிட்டதும் உடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தது அது உங்க கிருபைப்பா. எங்க வாழ்க்கையில நீர் செய்த சகலவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சொல்லலாமா? வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு வேலையை கொடுத்தீங்க, எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தீங்க, எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே இல்லாதவங்களுக்காக நாங்கள் முறுமுறுத்தது தான் அதிகம்பா. வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க. எப்பொழுதும் உம்மை துதிக்கக்கூடியவர்களாய், உமக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாய் நீங்க எல்லாரையும் மாத்துங்கப்பா, மாத்துங்க மாத்துங்க மாத்துங்க. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். எவ்வளவு நன்மை செய்தீர், எவ்வளவு நன்மை செய்தீர், எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்தீர். அதற்கு ஈடாக நாங்க செய்யக்கூடியது ஒன்றே ஒண்ணுதான். எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்க கண்ணீரை சிந்தி உடைய பாதத்தை நனைத்து அந்த மரியாதை போல ஆண்டவரே நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நற்கந்தங்களாய் நாங்க வாழணும் ஆண்டவரே, உமக்கு நற்கந்தங்களாய் நாங்க வாழணும். உண்மை குறித்த வாசனை வீசக்கூடிய மற்றவர்களுக்கு நல்ல வாசனை வீசக்கூடியவர்களாய் நாங்க மாறணும். நாற்றம் எடுத்த வாழ்க்கை அல்ல, மனம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நன்றியினால் எங்களை நிறைப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிறைத்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளின் நிறைவிலும் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை போற்ற, புகழ உமக்கு நன்றி செலுத்தி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நன்றி செலுத்தி ஒரு புதிய வருடத்திற்குள் செல்லவும் எங்களுக்கு பலன் தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. Amen.